Okay. Digital computing is a method of computing computing that uses of binary number system. Okay, wow. Logic circuits for operations. Logic னு ஒன்று இருக்கும். ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி லாஜிக் ஒன்று இருக்குமா? ஒரு நேம் டைப் பண்ணுறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி லாஜிக் இருக்குமா? இப்போ வந்துட்டு ஒரு நேம் என்னப்போ ஜாஃபர் அப்படின்னா ஒரு 5 லெட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ ஜாஃபர் 5 லெட்டர், அந்த 5 லெட்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது என்னது லாஜிக்னு சொல்லுவாங்க. 5 லெட்டர்ஸ் ப்ரோக்ராம் போடுவீங்களா, எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது அதுக்கு பேர் என்னது லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்ன இருக்கு? அரித்மெட்டிக், லாஜிக் ஆப்ரேஷன். இந்த 2 ஆப்ரேஷன் தான் இருக்கு. அரித்மெட்டிக்னா என்ன? பிளஸ் மைனஸ் டிவிஷன், புரியல? ஓகே. லாஜிக்னா அண்டு, ஆறு, நாட்டு, அடுத்து நாரா, ஆறு. ஓகே. ஸோ இந்த 2 லாஜிக்ல தான் கம்ப்யூட்டிங் வந்துட்டு என்ன ஆகுது, ரன் ஆகிட்டு இருக்கு. புரியுதா? ஸோ அடுத்து எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? பிளாக் டயக்ராம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அது வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ அதுக்கு தான் பிளாக் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்ப்யூட்டரில் வந்துட்டு என்னென்ன இருந்தால் நம்ம கம்ப்யூட்டர்னு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும்? சிபியு, மானிட்டர், மவுஸ், கீபோர்ட், அடுத்து எலக்ட்ரிக். ஸோ இந்த மாதிரி மெயினாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இன்புட் டிவைஸ் இருக்கும். இன்புட் டிவைஸ்னா என்ன? கீபோர்டு, மவுஸ். தென் அப்புறம் சிபியூவில் என்ன மேக்ஸிமம் என்ன இருக்கு பார்ப்போம். ரேம் என்ன? ரேண்டம் அக்சஸ் மெமரி. ரோம்னா ஸோ சிபியூவில் என்ன இருக்கும்? என்ன ஸ்டோரேஜ் என்ன பார்ப்பாங்க? ஸ்டோரேஜ்க்கு என்ன பார்ப்பாங்க? ரேம். ரன்னிங்னா ரோம், ரீட் ஒன்லி மெமரி. ஸோ ஒரு இதை ரீட் பண்ணணும் அப்படின்னா அந்த மெமரி வேணும், தேவை. ஸ்டோர் பண்ணதுக்கு என்ன தேவை? ரேம். ரீட் பண்ணுறதுக்கு ரோம். ஓகே. ஏஎல்யூனா அப்படின்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்னா புரியல, ஃபங்க்ஷனாக இருக்கா? அப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணலாங்க? புரியல, தப்பா இருந்தாலும் சொல்லுங்க. கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. மானிட்டர், ஸ்பீக்கர், பிரிண்டர், பிளாட்டரா? ஸோ இதெல்லாம் அவுட்புட் யூனிட்ஸ். ஸோ இது எல்லாம் கனெக்டிவிட்டி தான் பிளாக் டயக்ராம்ஸ். புரியுதா? என்னடா புரியுதா இல்லையா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்த்தோம்? பிளாக் டயக்ராம்ஸ் அடுத்து என்ன பார்த்தோம்? என்ன எழுதிருக்கோம்? இன்ட்ரோடக்ஷன், பூலியன் அல்ஜீப்ரா. பூலியன் அல்ஜீப்ரா ஹெட்டிங் போட்டுக்கோங்க. எழுதியாச்சா? ஜார்ஜ் பூலியன். ஜார்ஜ் பூலி. பூலியா? பூலி.
in 1850ல டெவலப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? R high 0 means false or low. இது என்ன மீன்னா 1 ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். 0 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அது வந்து ஃபால்ஸ். ஓகேவா? எப்படி சொல்றதுன்னா 0 இப்போ இது என்னது? ஃபால்ஸ். அப்படின்னா அதோட வேல்யூ என்ன இருக்கும்? லோவர். ஸோ 1 0 கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? 1 வந்து ஹையா, 1 வந்து ட்ரூவா இருக்கு. ஸோ அதனால ஹை வேல்யூல காட்டும். 1 plus 1 புரியுதா? இப்படிதான் வரும். ஓகேவா? இப்போ 0 1 1 0 1 கொடுத்துனாங்க என்ன பண்ணுவீங்க? இதுதான் மாறி மாறி வரும். ஸோ இதனால நம்மளுக்கு வேற எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. ஓகே, இங்க ஆர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட வேல்யூ எப்படி வரணும்னா 0 plus 0 0 plus 1 இங்க 0 plus 1 1 plus 0 இங்க 1 plus 0 இருக்கிறது 0 ஆ இருக்கு. 1 plus 0 equal to 1. 1 plus 1 1. இங்கேயும் 1 தான் இருக்கு. லாஸ்ட் நான் சொன்னேன்ல, என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்க? 0 1 1 0. ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த கால்குலேஷன் கேட்பாங்க எக்ஸாம்ல. கேட்டாங்க அப்படின்னா எழுதுங்க, கண்டிப்பா இந்த டயக்ராம் இருக்கும். ஓகேவா?